வணக்கம், நான் உங்கள் செப் சரவணன். இன்றைக்கி ஈஸியாக ஒரு வீட்லேயே சாய் துக்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரெட் ஸ்லைஸ், நெய் எடுத்துக்கங்க, சுகரு, சில்வர் சீட் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கார்டமம் பவுடர், saffron அண்ட் பிஸ்தா, ஆல்மண்ட், ட்ரை ரோஸு. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது ப்ரெட்டை நான் சைடை கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டை 1/4 எடுத்திருக்கேன். இதுமாரி ஆயில் அண்ட் கீ போட்டு ஃப்ரை பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வெறும் கீயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். அரேஞ்ச் பண்ணிட்டு சைடில் வச்சுட்டு நம்ம இப்போது பாலை ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ரப்படி. இதுக்கு மேலே ஊற்றக்கூடிய இந்த பால் தான். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது இல்லைன்னா கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா மில்க் மேடு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு கோவாவும் ஒரு திக்னிங்காக கோவாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இது அதிகமாக இந்த ப்ரெட்டு உரியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பால் எவ்வளோ தான் ரெடியூஸ் பண்ணி ஊற்றினாலும் அது பத்தாது. அதனால தான் இந்த கோவா ஆட் பண்ணியிருக்கேன். கோவா ஆட் பண்ணும்போது ஸ்வீட்லெஸ் கோவா, ஸ்வீட் கோவான்னு இருக்குது. நீங்கள் ஸ்வீட் கோவா கூட வாங்கிக்கலாம். கடையில் கேட்டாலே சின்ன பாக்கெட் 100 கிராம்லேருந்து 200 கிராம் அந்த மாதிரியான சின்ன சின்ன குவான்டிட்டிக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு கிடைக்கும். இந்த பாலை எவ்வளோ நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ்ஸு, அந்த டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். அடி பிடிக்காமல் பண்ணணும், அதுதான் மெயின். ஸ்லோ ஃபயரில் கூட நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பண்ணாலும் நல்லது தான். நான் இதுக்கு நம்ம பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ நட் இது மூணுத்தையுமே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் குவான்டிட்டி நிறையா பண்ணுறதுனால குவான்டிட்டி அதிகமாக வச்சுருக்கேன். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறது நான் கண்டிப்பாக தரேன். நான் அதிகமாக பண்ணுறதுனால நான் இவ்வளோ பால், இவ்வளோ கேஷ்யூ நட், பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. ப்ளஸ் நீங்கள் நட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போதும் இன்னும் ஓரளவுக்கு திக்னஸ் வரும். இதை நம்ம கோல்டு பண்ணி தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் இருக்கிற சில்வர் ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி அதை நான் அதில் போர் பண்ணிட்டேன். ஊற்றிட்டு ஃபுல்லாக மேலே பிஸ்தா அண்ட் நட்ஸ் போட்டுட்டு அந்த சில்வர் சீட்டையும் அதில் மேலே டிப் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருந்தோம்ல, அதை நான் மேலே கார்னிஷ்காக நம்ம ஸ்ப்ரிக்கிள் பண்ணிவிட்டு, இப்போது உங்களுக்கு இந்த சோக்கிங் டைம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 minutes நீங்கள் வச்சா போதும். அது நார்மலாக அந்த ப்ரெட்டு சோக் ஆகி, அது நான் என்னோடய டேஸ்ட் எப்படின்னா, அந்த ஓவராகவும் சோக் ஆகிடக்கூடாது. அந்த சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். செப்பரேட்டாக எடுத்து வச்சு மேலேயும் ட்ரெஸ்ஸல் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வீஸும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் நாளை இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை, until then, செப் சரவணன் signing off, easy cooking kitchen. Thank you for watching in our channel.